தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. ஏற்கனவே இலாக்கா தேர்வுக்கான அந்த அட்டவணைகளை அஞ்சல் இலாக்கா தன்னுடைய கடிதம் எண் 5/1/2024 வெளியிட்டிருந்தது. அது குறித்த ஒரு விளக்கமான பதிவினை கூட நாம் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கின்றோம். அந்த 5/1/2024 ஆணையிலே குறிப்பிட்டுள்ளபடி அஞ்சல் எழுத்தருக்கான அந்த தேர்வு LGO எக்ஸாமினேஷன் என்பது ஏற்கனவே 23/6/2024 அன்று நடைபெறுவதாக இருந்தது. அந்த தேர்வானது தற்பொழுது 21/7/2024 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு நடத்துவதற்கான அந்த அறிவிப்பினை மாநில தலைமை அதிகாரிகள் 12/6/2024 வெளியிடுவார்கள். அந்த தேர்வு எழுதுவதற்கான மனுவினை சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி நாள் என்பது 3/7/2024 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக 23/6/2024 நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அஞ்சல் எழுத்திற்கான அந்த தேர்வு என்பது 21/7/2024 அன்று நடைபெறும் என இந்த அறிவிப்பாணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தபால்காரர், மெயில் கார்டு, MTS ஆகியோருக்கான தேர்வு என்பது 21/7/2024 நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தற்பொழுது 25/8/2024 அதாவது ஆகஸ்ட் 25 என மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கான நோட்டிபிகேஷன் என்பதை மாநில தலைமை அதிகாரிகள் 15/7/2024 வெளியிடுவார்கள். இறுதியாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நாள் என்பது 6/8/2024 நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆக தேர்வு என்பது ஆகஸ்ட் 25 அன்று நடைபெறும். அஞ்சல் ஆய்வாளர் தேர்விற்கான அந்த தேதி ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 21, 22 ஆகிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி செப்டம்பர் 21, 22 ஆகிய இரு தினங்களிலே அஞ்சல் ஆய்வாளருக்கான தேர்வு என்பது நடைபெறும். அதே போன்று குரூப் B எக்ஸாமினேஷன் தேர்விலும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஏற்கனவே 27/10/2024 என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே தேதியிலே அதற்கான தேர்வுகளும் நடைபெறும். ஆக இந்த 14/4/2024 ஆணையிலே 2 முக்கிய மாற்றங்கள் தான். ஒன்று, 23/6/2024 நடைபெறுவதாக இருந்த அஞ்சல் எழுத்தர் தேர்வானது 21/7/2024 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தபால்காரர், மெயில் கார்டு, MTSற்கான அந்த தேர்வு என்பது 21/7/2024 நடைபெறுவதாக இருந்தது. தற்பொழுது 6/8/2024 என தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாற்றங்கள் மட்டும்தான். என நண்பர்களே, கூடுதலாக ஒரு மாதம் என்பது கிடைத்திருக்கிறது. உங்களை தேர்விற்கு தயார் செய்து கொள்வதற்கான பயனுள்ள காலமாக இது அமையட்டும், இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.